ஆட்கள் எல்லாம் வரந்தா சொன்னாங்க. ஆனா கூலி பத்திரியா ஆட்களை கொண்டு வர சொன்னேன். ஆனா கணக்கு அடிச்சு அவமானப்படுத்தாங்க. ஆமா என்ன செய்தா போய் அடிச்சாங்க. இவன் போய் கால் கொடுத்துதான் வருமானம் சொல்லி இவனை அடிச்சு அவமானப்படுத்தாங்க. அதனால நான் சென்று பார்த்தேன். நான் போய் கொடுத்து எங்க சிவனா பண்ணாங்க. கூலிக்கார நாய்கள் கூலி 500 ரூபாய் கொடுத்தா வருவானா இல்ல வரமாட்டானா? என் பிறந்தது கோபம் அடி அடி அடிச்ச 2 பேரும் கொலை பண்ணியோ. மக்கள் போய் வருமானம் கேட்டாங்க. அது கொடுக்க வேண்டிய கடமை அவன்தானே. அதனால அதுக்காக நீங்க கொலை செய்யணுமா? ஏவோ அப்ப மூணு சொல்றீங்க. ஏற்கனவே என்ன பாவம் செய்துன்னு தெரியல. இது வரைக்கும் ஒரு குழந்தை பாக்கி இல்ல. மீண்டும் மீண்டும் பாவத்தை செஞ்சுட்டு வரீங்க. எப்படி நமக்கு நல்லது ஒரு குழந்தை கொடுத்துறோம்? பாவம் செய்வதற்காக பிறந்தவர் நினைக்கிறாயா? நான் செய்தோம் புண்ணியம் தான். நம்ம சேர்த்து வைக்கணும்னாக்கா ஏழை நம்ம சேர்த்து வைக்க முடியும். ஒன்னே கால் ரூபாய் சம்பளம் கொடுக்க சொல்லியிருக்கிறேன். 2 வாரம் கூழ் கொடுக்குறேன். இதுக்கு மேல யாரு கொடுப்பாங்க? என்ன செய்யுது? ஆகையால கோபம் 2 பேர் கோபம் பண்ணிட்டேன். இருந்தாலும் 50 குடிச்சு கொடுத்துட்டேன். முடிஞ்சது. இப்போ வேலை செய்ய ஆள் இல்லை. பாவம் நம்ம 7 ஜென்மத்துக்கு விடாதீங்க. பாருங்க. நீ போய் நடக்கிறதுனால கரெக்டா பாக்குறா. நாங்க போய் தெரிஞ்சாடி நம்ம பாவத்தை பண்றோம். அதுக்காக செடிக்காக போக போன ஊத்துறே. அது ஏன் நம்பி செடிக்க போறா? பாவத்தை செடிக்க தான் போடுங்க. போடுங்க. ஆனா இப்போ ஒண்ணு கூட காரணம் இல்ல. என்ன காரணம்? ஓடி எல்லாம் நாட்டை விட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ வேலை எல்லாம் அப்படியே நிக்குது. வாழை மரம் வாடுது. தென்னை மரம் வந்து சோர்ந்து போகுது. நெல் பயிர் எல்லாம் கழிவுகளா வாடுது. ஆகையால இப்போதே நீ உன் மருமகனுக்கு சென்று உன் தந்தையை பார்த்து உன் தந்தையத்திலே ஆட்கள் கூப்பிட்டு வர. நானா? ஏங்க 20 வருட கால திருமணம் வாங்கி நான் போனதே கிடையாது. போல இப்போது மட்டும் உங்களுக்கு என்ன ஆச்சு? காரணம் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க. ஒரு நேரத்துல என் தந்தை உதவி கேட்டா நீங்க செய்தீங்களா? இல்ல. எவ்வளவு கேவலப்பட்டு பேசுறீங்க. அதனால என் தந்தை செய்ய மாட்டாரு. என்ன அனுப்பாதீங்க, அசிங்கப்படாதீங்க. நான் பார்க்க மாட்டேன். ஒண்ணு அனுப்பாதீங்க. அனுப்பாத. ஆத்தா விட்டு இந்த வக்கத்து வந்து ஒருவர் குடும்பம் தங்க கூட போராதிக நாட்டுக்கு வந்து நீ உனக்காக இந்த ஒட்டு மாட யாவர பொன் பொருள் வசதி வாய்ப்பு எல்லாம் இந்த கணவன் நாட்டுக்கு கொடுத்தது. இதெல்லாம் நான் கொடுக்கும்போது பெத்தவ வீட்டுல நான் என்னடி பொன் பொருளை வாங்கிட்டு சொல்றேன்னா இல்ல ஒப்பு போட்டு சொத்தி எழுதி வர சொல்றேன். நீங்க ஆயிரத்தி கூட்டு வர சொல்றேன். கூட்டு எப்படி போக முடியாது? Bye.
தாலி கட்டி 20 வருஷம் குடும்பம் எனக்கு தேவை ஆளு நீனா கொலை கொண்டு கை வைக்காத நம்ம சப்பாட்டுக்கு வர பைட்டாரு காசு உனக்கு படிக்க மைக்கு பட்டே ஜாக்கெட் வர சேப்பு ஜாக்கெட் வருதுல நான் வாட்சிட்டு போய் பாருங்க எல்லாம் யாரோட 3-4 பேர் வச்சாரோட எல்லாம் முன்னாடி எங்க அம்மா விட்டு தர மாட்டாங்க ஒரு மூட்டா கூட இவனுக்கு அப்பேற்பட்ட ஆளுநி போய் கேளு போய் பண்ணிக்கிட்ட அப்ப கொடுக்க போயிடுவான் புரியுமால போகிறேங்க போ போய் கேக்குறேன் போயா ஆனா ஆட்கள் அடுப்புல நல்லபடியா வர போறேன் மதவி சரியா மச்சிடா போயா போகிறேன் ஆன் குடுறியா ஆனா வேணவா ஆட்கள் வரவில்லை என்றால் ஆட்கள் வரலனா உனக்கு இல்லாத அசிங்கம் எனக்கு என்ன இருக்கு எனக்கு என்ன அசிங்குது நான் போயிட்டு வரேன் போ வந்தபடியா நல்லபடியா வரேன் இல்லனா உன்னத கால் தூக்கு போறாங்க யாரு ஆட்கள் வருவாங்களா இல்ல அப்படியே ஆட்ட விட்டு உட்காந்துருவாளா சரி பார்க்கலாம் ஆட்கள் வந்தா வேலை ஓட்டும் இல்லைன்னா இவளே போட்ட வந்துட்டான்